விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துரை வைகோ, அரசியலில் ஒவ்வொரு நாளும் தான் சித்திரவதையை அனுபவித்து வருவதாக உடைந்து போய் பேசினார். மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் ஆண்டவன் ஒன்று வச்சிருப்பார், ஒரு இலக்கு வச்சிருப்பார். நமக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதுதான். நான் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல நான் இயங்கிட்டு இருக்கிறேன். நான் இறை நம்பிக்கை எனக்கு அவளுக்கு கிடையாது. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இறை நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. ஏதோ ஒன்று நம்ம நடத்துது, ஏதோ ஒன்று வழி நடத்துது. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு? பிடிக்காத ஒண்ணு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதாவது பிடிச்சத ஒண்ணு செய்யும் பொழுது எத்தனை இடர்பாடுகள், எத்தனை சங்கடங்கள் வரும்போது அதை தாண்டி போற அது உத்வேகம் இருக்கும். பரவாயில்ல, அந்த இலக்கை அடைஞ்சிடலாம், அதை அடைஞ்சா நம்ம சாதிச்சலாங்கிற உறுதி இருக்கும். ஆனா பிடிக்காத ஒண்ணு செய்யும் பொழுது சிறிய ஒரு இது கூட தடை கூட பெரியதா இருக்கும். செய்ய ரொம்ப கஷ்டம். நான் அதை நடைமுறையில் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் எப்படா விடுவான்னு எனக்கு உண்மை சொல்றேன். ஏன்னா இது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்றேன், மனம் விட்டு பேச சந்தோஷமா இருக்க அரசியல்ல கிடையாது. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க மக்கள். நீங்க நல்லா ஒரு மனமலர்ச்சியோட ஒரு மாறுதல், ஒரு சிந்தனையோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா என்னையோட சிறப்பாக செயல்படுறவங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அரசியலுக்கு வருவாங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.